வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி நாஞ்சில் நாடு ஸ்பெஷல் தவணை பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கிற தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பவுட்ரு நம்ம சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பும் தனித்தனியாக வறுத்தாலும் சரி, சேர்த்து வறுத்தாலும் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி புளி எடுத்து வச்சுருப்போம், கழுவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, அதை நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் லைட்டாக வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் கட்டி பெருங்காயம் இல்லை அதனால் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் வதக்கிட்டு, இதுக்கு தேவையான உப்பை அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் நல்லா கைவிடாமல் செவக்க வறுக்கணும். அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஆறுனதும் பொடிச்சோம்னா நமக்கு நாஞ்சில் நாடு ஸ்பெஷல் தவணை பொடி கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு புளிப்பு, ஒரு காரம், தனியா வாசனை, கருவேப்பிலை வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். ரெண்டாவதாக புளி, பூண்டு, உப்பு அதை போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக கிடச்சிரும். அதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உருண்டை கூட பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன், நான் இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து, இப்போ இவ்வளோதுக்கு தான் ஊற்றுறதுனால ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அது ஆறுனதுக்கப்புறம், எண்ணெயோட சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பாட்டிலில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு, சூடான சாதத்துக்கு, உங்களுக்கு இட்லி தோசை கூட நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதாங்க நம்ம தவணை பொடி, சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.